புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் சென்னையில் அந்த சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய 3 சட்டங்களான பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியாம் ஆகியவை அமலுக்கு வந்துள்ளது. நேற்று வரை நடைமுறையில் இருந்து வந்த ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆகிய சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டங்கள் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய சட்டங்கள் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு 1 மாதம் பயிற்சி அளிக்கப்பட்டு புதிய சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின் அடிப்படையிலான முதல் தகவல் அறிக்கை புத்தகங்கள் தலைமை அலுவலகத்தில் இருந்து அனைத்து மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே இருப்பில் இருக்கும் பழைய முதல் தகவல் அறிக்கை புத்தகத்தில் புதிய சட்டத்தின் பெயரை அந்தந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை கைகளில் திருத்திக் கொள்ளலாம் எனவும், இல்லையெனில் அச்சின் வடிவில் முதல் தகவல் அறிக்கையில் சீல் தயாரித்து வைத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று முதல் இந்த புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளது. அந்த வகையில் சென்னை திருவல்லிக்கேணி நடேசன் சாலை பகுதியில் இளம்பெண் குளித்துக் கொண்டிருந்ததை செல்போனில் படம் எடுத்ததாக ஐஸ் ஹவுஸ் காவல் நிலைய போலீசார் இளைஞர் ஒருவரை கைது செய்தனர். அவர் மீது பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவு 77 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை 1000 விளக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்த அசாம் மாநிலத்தவரிடம் 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் செல்போனை பறித்து சென்றனர். இது தொடர்பாக பாரதிய நியாய சன்ஹிதாவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.